ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேற ஏதாவது ஒரு ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் வந்து டொமைன் வாங்கியிருக்கீங்க, அதை நம்ம வந்து நேம்சீப்புக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் நேம்சீப், நீங்கள் வேற ஏதாவது டொமைன் ப்ரொவைடர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேம்சீப் வெப்சைட்குள்ள வந்துடுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் டொமைன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாம என்ன டொமைன் நம்ம நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த டொமைனுடைய நேம் நம்ம இங்கே வந்து டைப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டைப் பண்றேன். ஸோ அந்த டொமைன் நேம் கொடுத்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ உங்க கரண்ட் டொமைன் ரெஜிஸ்டார் கிட்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அன்லாக் பண்ணணும். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் டொமைன் ரெஜிஸ்டார் ப்ரொவைடர் யாரோ அவங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம டொமைன் அன்லாக் பண்ண சொல்லணும். சரிங்களா? அவங்க கிட்ட தான் இருக்கு, நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்லாக் பண்ண சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தரைசேஷன் கோட் இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அவங்க அன்லாக் பண்ணாதான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால இந்த கரண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு வருது இல்லைங்களா, இந்த கரண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கரண்டா இருக்கக்கூடியது. நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணி நான் அன்லாக் பண்ணிட்டேன், அவங்க வந்து எனக்கு ஆத்தரைசேஷன் கோட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த கோடை நம்ம டைப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அன்லாக் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆத்தரைசேஷன் கோட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோட் நான் இப்போ நான் டைப் பண்றேன். அதை கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை ஆத் கோட் அப்படிங்கிற நம்ம டைப் பண்ணுங்க. சரி, கிளிக் பண்ணோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து டிக் சிம்பிள் வந்துடும். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி நீட் டு பர்ச்சேஸ் திஸ் டொமைனுங்க. ஓகேங்களா? ஃப்ரம் நேம்சீப்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அவ்வளவுதான், அந்த ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க ஆட் டு கார்ட்னு சொல்லி கொடுத்துட்டு தென் வியூ கார்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து உங்களுக்கு டொமைன் ப்ரைவசி வந்து யூஸ்வலாக நேம்சீப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்டோ ரினியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெக்ஸ்ட் இயர் அப்போ அதை ரினேபிள் ஆகிடும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக ரினியூ பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமெயிலுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? யூஸ்வல் டொமைன் ப்ரைவசி அப்படிங்கிறது 1 இயருக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆர்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ லாகின் யுவர் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் நாம வந்து இதில் கிரியேட் பண்ணணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா சிம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க நேம்சீப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் ஆகிக்கலாம். இல்லை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நேம்சீப்ல அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க இங்க ஒரு அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த நம்ம ஒரு பாஸ்வேர்ட் நாமளே செட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து இங்க வந்து கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் கன்யூ அப்படிங்கறத கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் ஸ்டெப். அதான் நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணுங்க. எஸ், இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து நம்ம டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதில் அந்த உங்களுக்கு இந்த அட்ரஸ் எல்லாம் கேட்கும். கம்பெனி நேம், அட்ரஸ் லைன், சிட்டி இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நாம என்ன பண்ணோம், டைப் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே கண்டினியூ அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்குங்க. ஸோ நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து கண்டினியூ சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் ஸ்டெப். ஸோ கார்டு டீடைல்ஸை கொடுத்து நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா இட் வில் டேக் அஸ் டு தி பேமெண்ட் பேஜுங்க. நீங்க கார்டு டீடைல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கேட்குங்க ஆட்டோமேட்டிக்லி ரினியூ ஆல் ஆஃப் மை எலிஜிபிள் நியூ சர்வீசஸ் பிஃபோர் எக்ஸ்பிரேஷன். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயர் ஆன் இயர் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் வந்துடும். இல்லை ஆட்டோ ரினியூ ஆப்ஷன்ஸ் வேணா நீங்க அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மேல இருக்கிற அட்ரஸ் கார்டு டீடைல்ஸ்லாம் நீங்க சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்க நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க. சரிங்களா? ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு யூ கேன் கிளிக் கண்டினியூ.
இங்கே டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் நான் 1 இயருக்கு. ஸோ டொமைன் ப்ரைவசி அதுக்கு. ஸோ ஜஸ்ட் வி நீட் டு கிளிக் பே நவ். ஒன்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்க வந்துடும் யுவர் ஆர்டர் நம்பர். ஸோ டேட் டைம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இல்லை நம்ம வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு நம்ம போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டு போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டொமைன்ஸில் ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண டொமைன் நேம் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வில் பிகின்ஸ் ஷார்ட்லி அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டொமைன் நேம் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ பட் இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அஸ் டைம். ஓகேங்களா. ஸோ அந்த டைம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்மளோட இமெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் அபவுட் டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ.